ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி. February 7 வந்து பர்த்டே இருக்கிறதுனால சரியாகவே வீடியோ போட முடியல, நிறைய ஒர்க் இருந்துச்சு. அதான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் உச்சகட்டமாக வந்து ரெடியாக இருக்கணும், தயார் நிலையில் இருக்கணும் ரிவிஷன் தேர்வு எதிர்கொள்ள. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், எல்லா ஸ்கூல்ஸுமே கிட்டத்தட்ட வந்து சொல்லியிருப்பாங்க பொதுத் தேர்வுக்கு இணையாக வந்து இந்த தேர்வு வந்து நடைபெற போகுது. எல்லா ஸ்கூல்ஸ்லுமே உங்களுடைய டீச்சர்ஸ் வந்து இந்த பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ண போகிறதில்ல. உங்கள் டீச்சர்ஸ் வந்து உங்களை வந்து மேற்பார்வை, அதாவது வந்து பார்க்க போகிறது கிடையாது. டோட்டலாக வந்து எல்லா வேறு ஸ்கூலில் இருந்து தான் வந்து பண்ண போகிறது. அப்படின்றனால நீங்கள் நைஸாக பேசி மார்க்கை கரெக்ட் பண்ணுறது இந்த எக்ஸாம் நடக்காது. 10th and 12th மட்டும். அதனால் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாம் கண்டிப்பாக வந்து நடக்கும். மறக்காமல் எழுதிருங்க. பொது தேர்வை ரத்தாகும் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த மார்க்கை 100% எடுப்பாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இதில் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 75% மேலே மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு நியூஸ். செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20க்கு அப்புறம் ஸ்கூல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18, 19, 20, 21 எலெக்ஷனுக்காக லீவ் தான். ஓகே, அதுக்கான அஃபிஷியல் நியூஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். அது சம்மந்தமாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நாளைக்கு மார்னிங் வீடியோவில் சொல்லிடுறேன், எந்தெந்த ஸ்கூல்ஸ்க்கு எப்படி அப்படின்றது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நல்லா ஸ்டடி